வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இடம் இருக்குப்பா, வீட்டை அழகாக பூக்கணும், பார்க்கறதுக்கு முன்னாடி சும்மா அழகாக வச்சுக்கிற போதுங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்படியே டெய்லி பூக்கள் வந்து நம்ம இந்த மாதிரி பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய பூக்கள் நல்ல வாசனை. இந்த சைடில் வந்து ஒரு வேகமான வளர்ச்சி கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கிடையாது. தம்பி மந்தார பிங்க் வந்து பிங்க் வந்து ரேர் கலெக்ஷன்லாம் நிறைய பேர் நம்ம வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேருக்கு மட்டும் தான் முட்டு கிடைக்கும். அப்புறம் முட்டு ஒரு 10 எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பூக்கள் ஒவ்வொரு வகையான வாங்குவோம். அதான் வச்சு அற்புதமான பழைய காலத்தில் நான் இதெல்லாம் வந்து 90 கிட்ஸ்லாம் நிறைய பேர் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்கன்னா, புதிய பூ வகைகள் எல்லாமே நம்ம நர்சரிக்கு வந்துருக்குங்க. நிறைய பேர் கேட்டீங்க, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஜா கலெக்ஷன் போகிறீங்க, பழச்செடியெல்லாம் போடுறீங்க, உங்கள் வீட்டில் வச்சு நான் சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூ வகையெல்லாம் காட்டுப்பா. அதே மாதிரி வீட்டான நம்ம சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்குப்பா, வீட்டான அழகாக பூக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், சாமிக்கு யூஸ் பண்ணணும், அப்புறம் வீட்டுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ லைனாக காட்டுறேன். வாஸ்து புறகம் வந்து பார்த்தீங்கன்னா சில செடிகள்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி செடிகள் நான் காட்டுறேன். உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூ வகைகள் அப்படியே லைனாக காட்டுறேன். செம்மையாக இருக்கும், ஓகேங்களா? அதுலேயே வாசனை வரக்கூடிய பூக்கள் இருக்கும், வாசனை வராத பூக்களும் இருக்கும். நல்லா ஒரு புதர் டைப்பில் ஒரு சின்னதாக வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பூ வகைகள் எல்லாமே லைனாக காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் போகிறவங்களுக்கும் லைக் போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுப்பாங்க. ஒரு கடம்பை செடி, ஓகேங்களா? ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடம்பை செடி இல்லைங்க, 2 பேருக்கு ஒவ்வொரு செடி கொடுக்க பாருங்க. கடம்பை செடி யார் கமெண்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவ்வே வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இப்போ வீடியோ போகிறோன்னா 1 வீக் கழித்து நாங்களே அப்டேட் பண்ணுவோங்க. அப்போ கிவ்வே வின் பண்ணுறவங்களுக்கு செடி சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இப்போ வாங்க லைனை 1 by 1 செடிகளாக பார்க்கலாம். இந்த செடிகளெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கேட்லாகில் வரும். கேட்லாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கலெக்ஷன் தனியாக இருக்கும், ஓகேங்களா? மந்தாரை பிங்க்கு, மந்தாரை ஒயிட்டு, கடம்பு பூச்செடி, பிரடேல் புக்காய், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி ஒயிட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு வீடியோ போடுங்க, செக் பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு செடியோட ஹைட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இடத்துல வைக்கலாம், பாட்டில் வைக்கலாமா என்னன்னு டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா மந்தாரை பூ, ஓகேங்களா? இந்த மந்தாரை பூவே நல்ல பூவே அப்படின்னு பாட்டெல்லாம் வருங்க, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூவு. இது வந்து பார்த்தீங்கன்னா இலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டாக வரும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஷேப்பில் சூப்பரான ஒரு இதயம் மாதிரி வரக்கூடிய இலை. பட் பார்க்குறதுக்கு பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது பாருங்கள், இது இந்த கலர் மந்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க, ஓகே? நம்ம ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது, அப்புறம் பிங்க் இருக்குது. நீங்கள் பார்க்குறது ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும். சின்ன செடியிலே பூத்து இருக்குது, எல்லாமே பார்க்கலாம், எல்லா செடியும் பூத்து இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டு முன்னாடி சும்மா அழகாக வச்சா கூட போதுங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்படி டெய்லி பூக்கள் வந்துகிட்டே இருக்கும், ஓகே? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் வரக்கூடியது, ஓகேனா? பெரிய மரமாகாது, புதர் டைப்பில் வரும். நீங்கள் ஒரு பாட்டில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மந்தார செடி வீட்டான வளர்க்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வேல்யூக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்டோட ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி இருக்கும், ஓகேங்களா? தம்பி இதை நான் வாங்கி எந்த மாதிரி க்ரோ பேக்கில் எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 15 க்ரோ பேக் வச்சுக்கினா போதும். நல்லா ஒரு புதர் டைப்பில் வளரும். எல்லாத்துலேயும் மொட்டோடைய ஒயிட் கலர் ஃப்ளவர் பிளான்ட்டு மந்தாரை சூப்பரான பிளான்ட் நியூ அரைவலாக வந்திருக்கு, ஓகேங்களா? இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது, வேணும் மக்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்து தான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அலமண்டாலே புது வெரைட்டிங்க, ஓகேனா? இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வயலட் அலமண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அலமண்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா டார்க் வெல்வெட் கலரில் சூப்பராக இருக்குங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேடியோ மாதிரி பாருங்களேன். நம்ம இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிப்பாங்க, அந்த மாதிரி அழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சாமிக்கெல்லாம் பறித்து வைக்கணும்னா தாராளமாக இந்த மாதிரி பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா பறித்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஓகேனா? சாமி படத்துக்கு வைக்கும்போது இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது, ஓகேனா? பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே காட்டுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி to 4 அடி இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டுகள் நல்லா ராக்கெட் மாதிரி இருக்கும். நம்ம ராக்கெட் பட்டாசு வைக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி அழகாக முட்டுகள் இருக்கும். வெடிச்சிச்சுன்னா இந்த மாடல் அழகாக வெடிக்கும், ஓகேங்களா? இந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் வளர்த்துக்கலாம். இல்லை வந்து வீட்டு காம்பவுண்ட் பக்கத்தில் வச்சுருப்பா அப்படின்னா 2 சைடு வச்சிங்கன்னா அழகாக பூத்து குழுங்குங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்டர் விட்டுருக்கு அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா
கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி விட்றனால வந்து பார்த்தீங்கன்னா செடியோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 5 feet ஹைட்லேயே நல்லா குடும்பாக வளர்த்துக்கலாம். ஓகேங்களா அந்த டார்க் கலர் ஆல்மண்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். லோவான மெயின்டெனன்ஸுங்க. ஓகேனா நீங்கள் வந்து இதுக்கு வந்து பராமரிப்பு அதிகமாக கிடையாது, கம்மியான பராமரிப்பில் ஈஸியாக வளரக்கூடிய செடியில் ஒன் ஆஃப் த வெரைட்டி இது அலமண்டா. இந்த பிளான்ட்டை நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டாக அவைலபிள் இருக்குது. வேணும் அப்புறம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிரைடல் பொக்கை. ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி கொத்து கொத்தா கொடி ஓடி நிறைய பூ பூக்கும், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸான வெரைட்டிங்க. பாருங்களேன் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 8 inch பாட்டில் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகை தான். ஒரு வீட்டு முன்னாடி நான் கொடி ஏற்றி ஒன்றுப்பா, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், பூ பறிக்கக்கூடாது, நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த பிளான்ட் வாங்குவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி நிறைய பூ பூக்கும், நல்ல வாசனை. இந்த பக்கம் சைடில் வந்தாவே போதும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஓகேண்ணா நல்ல மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை உள்ள மலர்களில் கொடி ஓடலில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க. பாருங்களேன் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கொடி ஓடியே இருக்குங்க பாருங்கள் எல்லாமே. அடுத்தடுத்து மொட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு டைம் போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 weekலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓகேண்ணா 15 நாள் to 20 நாள் வரைக்கும் மொட்டுக்கள் அப்படியே இருக்கும். பூக்கள் வெடிக்க 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 அழகாக பார்க்குறதுக்கு சூப்பரான வெரைட்டி. ஓகேண்ணா இது ஒரு கொடி வகை தான். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலே வச்சு கொடி ஏற்றி விட்டுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வச்சு கொடி ஏற்றி விட்டுக்கலாம். ஒரு அற்புதமான வெரைட்டி. இந்த பாருங்கள் இந்த கொடி அப்படியே ஓடும். ஓகேண்ணா அப்படியே நீங்கள் நூல் மாதிரி ஒரு டைன் கட்டி விட்டிங்கன்னா போதும், ஒரு ஸ்டிக் வச்சு விட்டால் அப்படியே ஏறிட்டு இருக்கும். ஓகேண்ணா நீங்கள் டெரஸ் கார்டன் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். ஒரு அற்புதமான வகை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் மொட்டை மாடையில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க, மேலே அந்த டைல் போகும்போது நமக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும், சுற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஓகேங்களா உங்களுக்கு யாரா பிரைடல் பொக்கை செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட லிமிட்டடான ஸ்டாக்கு தான் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஒரு பிளான்ட்டுங்க. ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்பக வகையை சார்ந்தது. இதோட பூ வந்து பார்த்தீங்கன்னா எக்கு சம்பகின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்கு செண்பகம், முட்டை செண்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா முட்டை செண்பகம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை வைக்குதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை வைக்கிற மாதிரி முட்டை மாதிரி வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களே எந்த அளவுக்கு முட்டை வச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முட்டை வச்சிருக்கு. ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நிழல் பகுதி எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செமி ஷேட் ஆஃப் பிளேஸில் பகுதியில் வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொட்டுக்களும் நல்லா வளரும், இதோட க்ரோத்து நல்லா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ஸ். ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் கிடையாதுங்க. ஓகேங்களா இது வந்து வேகமான வளர்ச்சி கிடையாது, ரொம்ப 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 ஸ்லோவாக தான் வளரும். ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெஸ்ட்டான பிளான்ட் வந்துருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் நல்ல மெச்சூரான ஸ்டெம்மு, ஒரு 2 அடி 1.5 அடியில் நல்லா பிரான்ச் விட்டதாக சூப்பராக வந்துருக்கு. ஓகே ஆனால் மொட்டுக்கள் இல்லைனா கூட ஒரு சில பிளான்ட்டில் மேக்ஸிமம் இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்களோட கிடைக்கும். குட்டி குட்டி மொட்டுக்களோடே இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா ஒயிட் கலரில் வரும். ஓகே ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிச்சுன்னா நல்ல ஒயிட் கலரில் வெடிக்கும், மொட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகே ஆனால் ஒரு சூப்பரான வெரைட்டி. எல்லா பிளான்ட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு. ஓகே ஆனால் பெரிய பெரிய மொட்டுக்கள் கூட இருக்குது. பார்க்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மொட்டு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெடிக்க ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குங்க. பாருங்கள் வெடிச்சிச்சுன்னா ஒயிட் கலர் பூ வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு பூ வகையில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எக்கு சம்பைங்கன்னா நீங்கள் வந்து தேடினாலும் கிடைக்காத செடின்னு சொன்னோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூரான பிளான்ஸ் நம்மகிட்ட இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் மொட்டுக்கள். ஏன் அது காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் மொட்டுகளோடய கிடைக்குங்க. பாருங்கள் எல்லா செடியிலும் மேக்ஸிமம் மொட்டுகளோடய இருக்குது, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மொட்டுக்கள், இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேண்ணா நீங்கள் வாங்கி இதே பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதே க்ரோ பேக்கில் வச்சும் வளர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 inch பாட்டோ இல்லை ஒரு 14 inch பாட்டோ இருந்தால் கூட போதும். நீங்கள் அதில் ரீபாட் பண்ணி வச்சு நல்லா ஒரு நிழலான பிளேஸில் வச்சு தண்ணி விட்டு வளர்த்திங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த எக்கு சம்பிங் நல்லா பூக்குங்க. ஓகேங்களா இதுக்கு வந்து லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எருவு ஓகேண்ணா மாட்டு சாணம் எருவு இருக்குது நல்லா மக்கி போனதை கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா கரு நல்லா தலைன்னு வளருங்க. ஓகேங்களா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிழல் இருக்கணும். ஏன்னா வெயில் படுற இடத்துல தயவுசெய்து வச்சிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய செடிகளை வந்து எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு தெளிவாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேண்ணா நான் வந்து இந்த செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன். இந்த செடி எந்த இடத்துல வைக்கணும், என்ன மாதிரி உரம் போடணும் எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பார்த்தா நிறைய பேர் வாங்குவீங்க, ஒரு செடி ஒரு 250 ரூபா 500 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த செடி நிறைய பேர் காய் வச்சுருங்க. ஓகேண்ணா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி எக்கு சம்பங்கெலாம் வாங்கினீங்கன்னா நிழலாக ஒரு செடி பக்கத்தில் இருக்குப்பா அப்படின்னா அந்த இடத்துல வைங்க. நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வால் செவுறு கட்டி இருக்கமா அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வட்டமாக எல்லாம் கருகி போயிடும். அப்புறம் வந்து தம்பி உங்ககிட்ட வாங்கின செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவுத்து ஓர வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குமோ அந்த ஹீட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஹீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே கருகி போயிடும். அதனால் ஒரு செடிக்கு பக்கத்தில் ஏன்னா இப்போ லைனாக செடி வச்சுருக்கேன் அந்த பக்கத்தில் வைக்க பாருப்பா இந்த ஒரு செடி இருக்கலாம் இதுக்கு பக்கத்தில் வைங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த செடிக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு செடியும் வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஓகேங்களா எக்கு சமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான் உங்களுக்காக காத்திருக்கு, பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பிளான்ட்டு பாருங்கள், இங்கே எந்த பிளான்ட் வேணால் எடுத்து காட்டுருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நல்லா பிரான்ச்சஸோட இந்த மாதிரி
ஓகேனா எல்லாத்துலேயும் மொட்டுகளோட அவைலபிள் இருக்குது. வேணுமாக்கிறவங்க எக்கு சாமி புக் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு வாசனை தரக்கூடிய பூ வகையில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மந்தாரை பூவிலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பூ. ஓகே, ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாகாது, நல்ல ஒரு புதர் டைப் மாதிரி வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 10 அடி விட்டு நல்லா புதராட்டம் வளர்த்துக்கலாம். வீட்டு முன்னாடி ஒரு நிழலுக்காகவும் ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்களும் அழகாக பூத்து குலுங்கி அப்படியே கீழே கொட்டும். ஓகேங்களா, ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான வெரைட்டி. ஓகே, நிழலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வாஸ்து செடின்னு சொல்கிறாங்க. இந்த மந்தார செடியை பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர் வெரைட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட லீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா 2 இலையும் வந்து ஒட்டின மாதிரி நல்லா ஆர்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட மதிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையில தான் இருக்குங்க. ஓகே, இலையே அந்த பூ தான். ஒரு சூப்பரான வெரைட்டி. இதுவும் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் பிளான்ட் வந்து இருக்குது. வேணுமாக்கிறவங்க பிங்க் கலர் வெரைட்டி புக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கிடைக்கும், தம்பி மந்தார பிங்க் வந்துருச்சான்னு. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பெட்ரியா. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரியா க்ரீப்பர்னுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலரில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த கோழி இறகு எப்படி கொத்தாக வந்து தொங்கும் பின்னால், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழி இறகு மாதிரி அழகழகாக வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அந்த பூக்கள் பார்க்கும்போது அப்படியே கொத்தாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்க ஒரு சூப்பரான ரேரஸ்ட் கலெக்ஷன் தான். நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி வச்சுருக்கீங்க. நிறைய பேருக்கு பூத்து இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகை சார்ந்தது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி க்ரீப்பர் வகை சார்ந்தது. இதோட பிளான்ட் எல்லாமே சூப்பராக மெச்சூரான பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. பாருங்களேன், பிளான்ட் வந்து சின்ன பிளான்ட் கிடையாதுங்க. பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் இருக்கும். ஒரு தரமான பிளான்ட்ஸு. நீங்கள் வாங்கி வச்சோடனே ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போட்டு கட்டி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் கொடி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா அப்படியே கொடியாக ஓடி அழகாக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்து. ஓகே, ஆனால் ஒரு 6 மாதத்துலேயே பூக்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நிறையா கொடி ஓடிச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அழகாக பூத்து குழுங்குங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கேன், நீங்கள் ஏன்னா ஒரு பாட்டில் வச்சு வளர்க்கலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பெரிய பாட்டு வாங்கி நீங்கள் இது வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையும் ஒரு அழகப்படுத்திடும், ஒரு வீடவும் அழகப்படுத்திடும், ஒரு அழகாக இருக்கும். ஓகேனா, இந்த கார் செட்டு வச்சுருக்கேன், ஒரு மாட்டு கொட்டாய் கூட நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேனா, ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இந்த பெட்ரியா க்ரீப்பரு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங்கான ஒரு வெரைட்டிங்க. ஓகேனா, நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. இதெல்லாம் லோவான மெயின்டெஸ்ட்டுங்க. தண்ணி மட்டும் விட்டால் போதும். இதுக்கு நோய் தாக்குதல் இது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, தண்ணி மட்டும் நான் டெய்லி விட்டுட்டே இருந்தால் போதும். ஏன்னா தண்ணி இதுக்கு நிறைய தேவைப்படும். ஓகேங்களா, அது மெயினான வெரைட்டி. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. நல்லா ஒய்லட் கலர், இதில் 2 கலர் இருக்குது, ஒயிட்டு ஒய்லட் கலர் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கடம்பை பூச்செடி. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கடம்பை பூ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டை கடம்பை பூ. ஓகேங்களா, மேக்ஸிமான செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துலேயும் மொட்டு கூட அவைலபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ 50 பேர் ஆர்டர் பண்ணிங்கன்னா 50 பேருக்கு மொட்டுக்கள் வராதுங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 பேருக்கு மட்டும் தான் மொட்டு கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்கிறது ஒரு 10 செடி தான் இருக்கும். மற்றதெல்லாம் மொட்டுக்கள் இல்லை. ஆனால் சூப்பரான செடி உங்களுக்காக காத்திருக்கு. நல்ல ஒரு புதர் டைப்பில் இருக்கும். ஓகே, நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய நீங்கள் இந்த பாட்லேயே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ரீபாட் பண்ணி ஒரு பெரிய பாட்டில் வச்சு கூட வளர்த்துக்கலாம். இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழலும் வர மாதிரி இடத்துல வைக்கணுங்க. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சுட்டா கூட சூப்பராக வருது. நீங்கள் அந்த காங்கிரீட் வால் பக்கத்தில் நிறைய பேர் வச்சிடறாங்க. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் பண்ண மிஸ்டேக்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. ஓகே, ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா பார்த்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு அது மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு பிரான்ச்சா, இதில் ஒரு மொட்டு, இதில் ஒரு பிரான்ச்சா, இதில் ஒரு மொட்டு. இது எல்லாத்தையும் மொட்டுகள் வர ஸ்டேஜ் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் சின்ன பிளான்ட் தான். எத்தனை மொட்டுகள் வச்சுருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 மொட்டுகள் அப்படியே அழகாக இருக்குது. பூ வெடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் பால் பந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பந்து வந்து அதுக்கு மேலே தான் அழகாக பூக்கும். ஓகேங்களா, இதனால ஒயிட் கலரில் ஒரு சாண்டல் கலர் அழகாக பூக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா மனமான பூ. இதை வந்து சாமிக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த முருகர் கோயில் எல்லா கோயில்லையும் இந்த சாமிக்கு பூஜைக்கு இந்த பூ வச்சிங்கன்னா போதும். ரொம்ப ஒரு வாஸ்து செடியை மதிக்கிறாங்க. இந்த இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா சாமியாகவும் கும்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி. கடம்பை பூ மரம்லாம் பெரிய மரம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆனால் அது பெரிய மரம் ஆகி தான் உங்களுக்கு பூக்கும். அது வந்து நல்லா மஞ்சள் கலரில் பந்து மாதிரி பெருசாக பூக்கும். இல்லைப்பா எனக்கு அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை, நான் சின்ன இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கடம்பத்திலே பூக்கக்கூடிய வெரைட்டிஸை வாங்கி வைக்கலாங்க. பாருங்கள், சின்ன செடி தான். கிட்டத்தட்ட பிளான்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் இருக்கும். நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குங்க. பாருங்கள், எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், நல்லா பிரான்ச்சஸ். இங்கே பாருங்கள், ஏன் இதெல்லாம் காட்டணும் பார்த்தீங்கன்னா அருமையான செடி உங்களுக்காக காத்துருங்க. ஏன்னா ரேரஸ்ட் கலெக்ஷனுங்க. நீங்கள் எங்கே தேடி பாருங்கள், இந்த செடியெல்லாம் கிடைக்குதா, நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நம்மக்கிட்ட பெஸ்ட்டான பிளான்ட்டு பெஸ்ட்டாக கிடைக்குங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பரான பிரான்ச். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், யாராருக்கு கடம்பை செடி வேணுமோ இப்போ ஸ்டாக் இருக்குது, திருப்பூர் கிடைக்காதுங்க. ஓகே, ஏன்னா பார்த்தா லிமிட்டடான ஸ்டாக் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது. ஓகே, ஆனால் இந்த கடம்பை செடி தான் நம்ம கிவ்அவே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேங்க. யாரார் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வின் பண்ண பாருங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு செடிகள் வேணும்னா புக் பண்ணுறதை புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம்.
நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஃப்ளவருங்க ஓகேனா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்ரன்ஸ். ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வகையான நிறைய வகையான வாசனை பூவில் எல்லாமே ஒரே மாதிரி வாசனை. ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு வகையான வாசனை வரும். மனோரஞ்சித் எந்த மாதிரி வாசனை வருமோ அதே மாதிரி வாசனை இது வராதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் மனோரஞ்சின்னு சொல்கிறாங்க, லாங்கின்னு சொல்கிறாங்க, இல்லை கனகா ஃப்ளவர்னு சொல்கிறாங்க ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வகை ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் மனோரஞ்சித் எப்படி பார்த்தீங்கன்னா இதழ்கள் எல்லாமே கொட்டையாக வந்து பூக்கள் பூக்குமோ அதே மாதிரி மஞ்சள் கலரில் பூக்குங்க. பாருங்கள் எல்லா இதழ்கள் எல்லாமே எவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் பாருங்கள், எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும், நல்லா பச்சை கலரில் இருக்கும். அப்புறம் நல்லா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறினப்போ தான் இந்த வாசனை கும்முன்னு இருக்கும் ஓகேங்களா. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனக செண்பகம் ஓகேங்களா, லாங்கியை வச்சு நிறைய ஹேர் ஆயில் தயாரிக்கிறாங்க, நிறைய முடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தயாரிக்க மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு பூ தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் தலைக்கு வச்சுனோம்னா கூட ஒரு சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் சாமிக்கு பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ மாலையாகவும் கட்டி போடலாம். இந்த விநாயகருக்கெல்லாம் நாங்கள் கட்டி போட்டோங்க ஓகே, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் கொத்தா ஒரு செடி ஃபுல்லாக ஃப்ளவர் வருங்க பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு செடி வச்சுருந்தா போதும், டெய்லியும் ஓகேண்ணா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பறிச்சுட்டே இருக்கலாங்க. ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் சரி, பெரிய செடியாக இருந்தாலும் சரி. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் செடி ஓகே, நல்லா பெரிய செடி. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வளர்ந்த செடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டக்குலாம் இவ்வளோ பெரிய செடிலாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆன பிளான்ட் ஓகே. ஆனால் லாங் யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. சின்ன செடியாக இருக்கும்போது நிறைய பேர் பூ பூத்திருக்கும், ஆனால் வந்து செடியோட வளர்ச்சி இருக்காது ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் நம்மக்கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்கும். இங்கெல்லாம் தண்டெல்லாம் பாருங்களேன், எல்லாமே முட்டுக்கள் வருங்க பாருங்கள். கொத்தா ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50-100 பூக்கள் பூக்கும்போது அந்த வாசனை கும்முன்னு நல்லாயிருக்கும். இந்த லாங்கை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி கேட்டுக்கிங்க பெரிய பிளான்ட் வருதானுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு கொத்துக்கு எவ்வளோ மொட்டுகள் இருக்குங்க பாருங்கள். நல்லா அப்படியே இதழ்கள் எல்லாமே கொத்தாக தொங்குது ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் வந்து இடம் கம்மியாக இருக்கப்பா எனக்கு சாமிக்கு டெய்லிக்கு பூஜைக்கு வரும், இதில் வந்து சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலான கூட நீங்கள் வாங்கிட்டு போய் நெட்டு விட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக இந்த பூக்களை பறித்து சாமிக்கு போடும்போது அதோட மகிமையும் உங்களுக்கும் கிடைக்கும். அந்த பூ வந்து வாசனை வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கும் அழகாக இருக்கும் ஓகேங்களா. சூப்பரான வெரைட்டி வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. இது பெரிய பிளான்ட்டு, இதுலேயே சின்ன பிளான்ட் இருக்குது, அதுவும் காட்டுறேன் வாங்க அது போய் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கி பிளான்ட்லேயே சின்ன பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி இருக்கும் ஓகே, 2 ஃபீட்டுக்குள்ளே இருக்கும். இதுலேயே பூ பூத்துருக்கு, நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. சின்ன செடியிலே பூக்குங்க, ஒரு சூப்பரான ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஈஸியாக வச்சு லோவான மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு 10 இன்ச் பாட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 14 இன்ச் பாட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் வந்து வாட்டர் கேன் அந்த இது இருந்தால் கூட போதும். அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வச்சு வளர்க்கலாம். இந்த மாதிரி நல்ல எல்லோ கலரை மாறும் ஓகே. ஆனால் இதே பூ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லோ கலரில் மாறும். அற்புதமான வெரைட்டி, லோவான மெயின்டெனன்ஸுங்க. நீங்கள் வந்து ரொம்ப லோவான மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. டெய்லி தண்ணி விட்டால் போதும், ரொம்ப ஈரப்பதம் விடக்கூடாது, மீடியமான ஈரப்பதம் இருந்தாவே போதும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அழகாக பூத்து கொடுங்க பாருங்களேன். எல்லா செடியும் மொட்டுகளோட அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 பிளான்ட் சின்ன பிளான்ட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட புக் பண்ணி வைக்கலாம். தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ளவர் கலெக்ஷன்லாம் நீங்கள் வீட்டான சுற்றி வைக்கும் போது தான் உங்கள் வீட்டுக்கு அழகாக இருக்கும். அந்த அட்மாஸ்பியரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து செடி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா அங்கே போய் பாருங்களேன், அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரே வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பேர் நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தம்பி என்னப்பா வீட்டை சுற்றி இவ்வளோ செடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நான் ஃபங்க்ஷன் நான் போகும்போதே ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வீடு கட்டியிருக்கவங்களாவது இல்லை மொட்டை மாடியில் செடிகளை வச்சு வளர்க்குறவங்களாவது அவங்களாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும், இவ்வளோ ஆர்வமும் வளர்க்குறாங்களான்னு ஓகேங்களா. அந்த மாதிரி வெரைட்டியில் இதெல்லாம் வந்து லோவான மெயின்டெனன்ஸுக்கு ஒரு சூப்பரான ரகம் லாங்கி நம்மளோட கேட்லாகில் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களுங்க உங்களோட விருப்பப்பட்டால் புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய்லட் கலர் டிசம்பர்னு சொன்னோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலர் டிசம்பர் இது நிறைய பூ பூக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் காம்பு நீட்டமாக இருக்கும், சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் வைக்கலாம். ஒரு அற்புதமான வெரைட்டி, பழைய காலத்து வெரைட்டி ஓகேனா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸுக்குலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் நடுவுங்க, ஸ்கூலில் இருக்கிற விதையை தீவனம் வந்து போடுவோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லாத செடியே கிடையாது ஓகேனா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் வந்து வீட்டானே இருக்கும், இந்த எல்லா செடியும் அங்கங்கே இருக்கும். நானும் இது நிறைய பார்த்துருக்கோம். இந்த பிளான்ட் இப்போ கிடச்சிச்சுனால கொண்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஒய்லட் கலர் டிசம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 50 பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு. இதுவும் லோவான மெயின்டெனன்ஸுங்க. சும்மா இது வந்து விதை விழுந்துச்சுன்னா அடுத்தடுத்து பரவிக்கும். அந்த மாதிரி ஒரு செடி தான் ஓகே. ஆனால் நீங்கள் வச்சிங்கன்னா போதும், ஒரு செடி வச்சிங்கன்னா போதும், அவ்வளோ பூக்கள் வரும். நீங்கள் பூவை கட்டி தலைக்கு வச்சுக்கலாம், சாமிக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே ஆகும்.
கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வயலட் கலர். ஓகேங்களா, ஒரு புதர் செடி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி to 4 அடி நல்லா புதர் டைப்பில் வளரும். இதுவும் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். ஓகே, வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணிக்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வீட்டை அலங்கப்படக்கூடிய ஒரு செடியில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஓகேனா, இது வந்து பார்த்தீங்கன்னா தூஜா பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயில் தொகை எப்படி பட்டையே வருமோ அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது. ஓகேங்களா, பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புதர் டைப்பில் வளரும். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, லோவான மெயின்டெனன்ஸு. நீங்கள் ஒரு பாட்டில் கூட வச்சு ரெண்டா பக்கம் ஒரு வீட்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வந்து கேட் கிட்ட வைக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோரு கிட்ட பக்கத்தில் ரெண்டா பக்கம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பிளான்ட் வாங்கி வைக்கலாம். லோவான மெயின்டெனன்ஸ் சூப்பரான பிளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பிளான்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கள் கூட வைக்கும். இங்கே பாருங்கள் குட்டி குட்டி அந்த மாதிரி காய்கள் கூட வைக்கும். அழகான பிளான்ட் இருக்குது. நல்லா தோகை மாதிரி வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கல்யாண டெக்கரேஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா பூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ரோஜா பூ இந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது இதை கட் பண்ணி அதை அட்டாச் பண்ணி வச்சுட்டு போவோம். ஓகே, நான் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி இந்த பூவில் வச்சு கட்டுவாங்களே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாலையெல்லாம் வச்சு கட்டுவாங்க. ஓகே, ஆனால் பெரிய பெரிய டெக்கரேஷன்லாம் வந்து கல்யாண மண்டபத்துக்குலாம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. லோவான மெயின்டெனன்ஸ், லோவான ப்ரைஸ்லேயே இருக்குது. இங்கே பாருங்களேன் பிளான்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ். ஓகே, நான் என்னப்பா சேஞ்சிங் ரோஸ்னு சொல்கிறேன், ஆனால் இலை பார்க்குறதுக்கு ஏன்னா பருத்தி இலை மாதிரியே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு பருத்தி பூ மாதிரி தான் அழகாக பூக்கும். ஒரு செம்பருத்தி அடுக்காக பூத்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். மதியமாக அந்த ஒரு மணிக்கு மேலே நல்லா போயிடுச்சுன்னு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக மாறும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக மாறி பூக்கள் கொட்டிடும். ஓகேங்களா, 3 வகையான கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஆகக்கூடியது பேர் சேஞ்சிங் ரோஸ். ஓகேங்களா, சேஞ்சிங் செம்பருத்தின்னு சொல்கிறாங்க, சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. தம்பி நான் கேட்லாகில் சேஞ்சிங் ரோஸ் தான் ஆர்டர் பண்ணேன், நீ என்னப்பா இந்த மாதிரி செடி அனுப்பிட்டா நிறைய பேர் கேட்பாங்க. ஓகேங்களா, இது பேர் தாங்க சேஞ்சிங் ரோஸு. செம்பருத்தி பூ அடுக்கா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி அழகாக அவ்வளோ பெருசாக குண்டாக பூக்கும். ஓகேங்களா, பூ வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஒரே பூ சாமிக்கு வச்சாலும் சும்மா கும்முன்னு அட்டகாசமாக இருக்கும். ஒரு சின்ன செடியிலே நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா புதர் டைப்பில் வளர்த்துக்கலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இதுவும் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் தான் கொஞ்சம் வரும். நம்ம அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கம்பல்சரி வைக்கலாம். தம்பி இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதலுக்கு என்னப்பா மருந்து அடிக்கணும்னு கேட்டால் மைதா மாவு இருக்குங்களா, அதை கலந்து இந்த ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அது பசம் நவராத 2-3 நாளைக்கு அடிச்சிங்கன்னா போது செத்து போயிருங்க. ஓகேங்களா, இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. வேணும் மக்களுங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, இல்லை வெள்ளைப்பூச்சி தாக்குதலுக்கு வேறு டிப்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா திராட்சை செடி. ஓகேங்களா, அது திராட்சைனா வந்து கிரேப்ஸு இங்கிலீஷில். நிறைய பேர் கேட்பேன், தம்பி திராட்சையில் என்னென்ன வகைகள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு வெரைட்டி தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் கிராப்ஸ் கேட்குறீங்க, ரூபி ரெட்டு திராட்சை கேட்குறீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் திராட்சை பிளான்ட்டு நான் கிடைச்சா கண்டிப்பாக நான் எங்கேயுமே தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கலைங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு எங்கன்னா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைடா என்னோட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நான் முக்கியமாக எங்கன்னா கிடைச்சிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எதனா கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கூட கொடுங்க. ஓகே, நான் பர்ச்சேஸ் பண்ணி தரேன். சூப்பரான பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு பன்னீர் திராட்சை. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் குண்டாக வரும். இது விதை உள்ள திராட்சை. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இது தோட்டத்தில் ஃபார்மர் விவசாயம் பண்ணக்கூடிய செடி. ஓகேங்களா, ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே பூக்கள் கூட எடுத்திருக்கும், பாருங்க பிஞ்சுகள் கூட வச்சிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம விடக்கூடாது. ஓகே, நல்லா கட் பண்ணி விட்டுறணும். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் கூட வச்சு வளர்த்துக்கலாங்க. ஒரு 16 இன்ச் பாட்டா இல்லை 20 இன்ச் பாட்டா வச்சிங்கன்னா போதும். அது நல்லா கொடி ஓடி அழகாக அப்படியே வளர்ந்து வரும். நீங்கள் நிறைய கொடி ஓடிட்டுனா ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விடணும். ஓகேங்களா, எப்படி நம்ம முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விடுறோங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியை ட்ரிம் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கரெக்டாக எடுக்கும். ஓகேங்களா, வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி விடுறதா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து 15 to 20 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ளவர் வந்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த திராட்சையில் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. நீங்கள் நட்டிங்கன்னா போதும், தண்ணி பாரம்லாம் விட்டால் போதும், பந்தல் போகிற மாதிரி இடம் இருக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேத்தி விடுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கணும். ஒரு ஸ்டிக்கை வச்சு கட்டி விட்டு நல்லா பந்தல் மாதிரி போட்டு விட்டாலும் சரி, இல்லை மொட்டை மாடி நான் க்ரீன் ஹவுஸ் போட்டிருக்கேன் அது மேலே ஏற்றி விட்டாலும் சரி, இல்லை நான் வீட்டுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஏற்றினாலும் சரி. ஓகேங்களா, நீங்கள் எங்கே விட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை கொத்தாக காய்க்கும். வீட்டிலே நம்ம திராட்சை பழத்தை அறுத்து சாப்பிடலாம். ஓகேங்களா, சூப்பரான ரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை செடி வீட்டிலே வளர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அதோட மகிமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்குங்க. இப்போலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சையில் கொடியில் வச்சு வளர்க்குறாங்க, வெத்தலை கொடி வச்சு வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை இப்போ நார்மலான வெரைட்டி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லோவான சூப்பரான ரேட்டில் இருக்குது. ஓகேங்களா, வெறும் 50 ரூபீஸ் தாங்க, 50 ரூபாயில் பெஸ்ட்டான பிளான்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, சூப்பரான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. கருப்பு பன்னீர் திராட்சைன்னு கேட்லாக்களுக்கு செக் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தாய் சம்மைன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா பார்த்தீங்கன்னா தாய் மனோரஞ்சன் சொல்லுவாங்க. எப்படி நம்ம நாட்டு மனோரஞ்சன் எப்படி பூக்குமோ சேம் மாடலில் சேம் ஃப்ளவரு சேம் அதே மாதிரி பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டி தான்.
பட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே பூத்துரும். ஓகேண்ணா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மலர் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆனால் தான் பூக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்லேயே பூக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இங்கே பாருங்கள், இதில் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதுதான் மனோரஞ்சு. நார்மலாக எப்படி நாட்டு மனோரஞ்சு எப்படி பூக்குமோ அதே மாதிரி அதே சேம் மாடல் அப்படியே பூக்கும். அதே பச்சை கலராக இருக்கும். அப்புறம் மாறும்போது அதனால் எல்லோ கலர் இருக்கும். பூ சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா மாலையாக கோட்டு நிறைய சாமிக்கு பூஜைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அதுபோல் அருகான ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தம்பி நான் வீட்லேயே ஒரு சின்ன இடமா இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். இங்கே பாருங்கள், பிளான்ட் எல்லாமே மெச்சூரான பிளான்ட்ஸுங்க, சூப்பராக. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த தாய் சம்பிங் வெரைட்டி வந்து லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சு இது முல்சி தைலம் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முல்சி தைலம் மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் பிளான்ட் எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. எல்லாத்துலேயும் மொட்டுகளோடு இல்லைங்க, செடிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துலேயே பூக்கள் எல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிடலாம், பறிக்கவும் ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸ் தான். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். மொட்டை மாடி வைக்கும்போது ஒரு 16 இன்ச் பாட்டு இருந்தால் போதும். அப்பப்போ வந்து தொழு உரங்கள் டிஏபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழு உரங்கள் ஆட்டெரு மாட்டெரு மக்கி போன வேப்ப முன்னாக்கு பொங்க முன்னாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு சூப்பராக வளரும். ஏன்னா வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைட். ஓகேங்களா. ஒரு வீட்டை அழகப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் காலேஜ் புதுசாக வீடு கட்டியிருக்குங்க எல்லாருமே இந்த செடி வச்சுருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வளரும், நல்லா குடும்பமாக வளரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்ந்த பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் பண்ணால் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேரியேட்டடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும், ஒயிட் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரெல்லாம் ஒயிட் கலர் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இலையை தொட்டு பார்த்தீங்கன்னா கூட பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இலை எப்படி இருக்கும், நம்ம நார்மல் இலை தொட்டாவே கண்டுபிடிச்சிக்கலாம். இது இலையை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லப்புடாட்ட பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஒரு வீட்டு முன்னாடி அழகுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டில் வைக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு சூப்பராக இருக்கும். கார் ஷெட்டு கட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மேலே என்ட்ரன்ஸ்லையாவது நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இல்லை ஒரு கடையான வைக்கணும், ஒரு புதுசாக வந்து வீடு கட்டியிருக்கேன் அங்கே வைக்கணும், இல்லை ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணுறேன் அந்த இடத்துல வைக்கணும், ஒரு டீ கடை வச்சுருக்கேன், நல்லா ஹோட்டல் கடை வச்சுருக்கேன், ஒரு துணி கடை வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் என்ட்ரன்ஸில் அழகாக வைக்கணும். ஏன்னா நான் என்னால் இவன் எதோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. ஓகேண்ணா. ஒரு பாட்டு வாங்கி நல்லா ஒரு மண் தொட்டியோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் தொட்டியோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வளர்ந்துட்டு வரும். ஓகேண்ணா. ரொம்ப லோவான மெயின்டெனன்ஸ் தான். ஒரு மெயின்டெனன்ஸ் இது கிடையவே கிடையாது. ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலான செம்மண் போட்டு நல்லா பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். தண்ணி இது அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா கொட்டிங்கனாலும் எல்லாம் கொட்டி போயிடும். தண்ணி கம்மியாக தேவைப்படும். லோவான மெயின்டெனன்ஸ் அழகாக இருக்கணும் வீடு ஆசைப்பட்டீங்கன்னா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்டார் லைட்னு கேட்லாக்களுக்கு செக் பண்ணி புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாரிஜாதம். ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாரிஜாதம் பூ எப்படி தம்பி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நார்மலான பாரிஜாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் இந்த எல்லோ கலர் பாரிஜாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லோ கலர் பாரிஜாதம்னு சொல்லுவாங்க, எல்லோ கார்டினியான்னுவாங்க. இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதழ்கள்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு பூ பாருங்கள் கீழே விழுந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்களேன் காம்பு எல்லாமே பாருங்கள் நந்திய வட்ட பூ மாதிரி நல்லா நீட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் காம்பு எவ்வளோ நீட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வாசனை சூப்பராக இருக்குங்க. ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஃப்ளவர். அப்பா என்ன வாசனை சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. செடி வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் சுருண்டு இருக்குது எல்லோ கலராக இருக்குன்னு கேட்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது நிறைய தண்ணி தேவைப்படும். ஏன்னா பார்த்தா தொடர்ந்து மழை வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 டைம் மழை வந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லோ கலராக மாதிரி திருப்பி நீ ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா க்ரீன் கலர் லீஃப் வந்துருங்க. பாருங்களேன் புதுசாக லீஃப் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு நீங்களே பாருங்கள். தம்பி என்னப்பா நீங்கள் ஒயிட் கலர்னு கொடுத்தீங்க ஆனால் வந்து இப்போ இது எல்லோ கலர்னு கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் பூக்குதான்னு பார்த்தீங்கன்னா இதே பூ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறிடும். ஓகேங்களா. நீங்கள் பாருங்களேன் இந்த கலர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா, இதே நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாறும். நிறைய பேர் அனுபவம் பட்டு எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி நான் வாங்கினா நீங்கள் எல்லோ கலர்னு கொடுத்தீங்க அது ஒயிட் கலராக இருக்குது மஞ்சள் பாரிஜாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்றைக்கி பார்க்கும்போது ஒயிட் கலராக இருக்கும், நாளைக்கு விடிஞ்சு பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலராக மாறிடும். இதுவும் ஒரு சேஞ்சிங் வந்து நம்மள ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு பூ வகையில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஓகேங்களா. மஞ்சள் பாரிஜாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக லோவான மெயின்ட்டு ஒரு சின்ன செடியாகவே வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டு சின்ன பாட்டு இருந்தால் போதும், ஒரு 10 இன்ச் பாட்டு இல்லை ஒரு 12 இன்ச் பாட்டு இருந்தால் போதும், நீங்கள் அதிலே வச்சு வளர்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பூக்களை பார்க்குறதுக்கே. இந்த பூக்கள் எல்லாம் பறித்து சாமிக்கு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேண்ணா. செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட்டுங்க. பாருங்கள் இந்த ஒன்றுத்துல 2 கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேண்ணா. ஒன்று லைட் கலராக இருக்குது, ஒன்று டார்க் கலராக இருக்குது. இப்போ தான் ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி to 4 அடியில் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க. இந்த செடி யாரும் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து தண்ணி அதிகமாக விடாதீங்க. ஓகேங்களா. தண்ணி குறைச்சி கம்மியாக விட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா க்ரோத் இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சி லைக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று சந்திக்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு செடி அந்த மாதிரி பாட்டில் வைக்கணும், எப்படிலாம் வளர்க்கணும், எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி செடிகளை வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட எல்லாருக்கும் உங்களோட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வளர்க்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க. நிறைய பிளான்ட் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் கிவ்வே வரும். உங்களுக்கு எப்போ வேணால் உங்களுக்கு என்ன செடி வேணால் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டால். பை பாய்.